இப்போ நம்ம கோர்ட் ப்ராக்டிஸில் ஒரு டேர்ம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது வந்து பெர்ஜூரி அப்படின்னு சொல்கிறது. பெர்ஜூரி அப்படின்னா பொய் சாட்சி. இப்போ கோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் இருக்கு. ஸோ என்ன நார்மலான ரூல்னா, நம்ம பெட்டிஷனில் நம்ம கேஸுக்கான ஃபேக்ட்ஸை நம்ம சொல்லுவோம். இப்போ அதோடு சேர்த்து அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணுவோம். இப்போ அஃபிடவிட்னா என்னது? ஒரு சத்திய பிரமாணம், அதாவது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு. அப்போ நீங்கள் பெட்டிஷனில் சொல்லக்கூடிய உங்கள் வழக்கு சார்ந்த பொருண்மைகள் இருக்குல்ல, ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி, ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுறது தான் அஃபிடவிட். சப்போஸ் நீங்கள் அந்த அஃபிடவிட்டில் சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ் பொய்யா சொல்லிட்டீங்க, பின்னால் கோர்ட்டுக்கு தெரிய வருதுன்னா, த கோர்ட் கேன் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ, கேன் பனிஷ். அது நார்மலாக என்ன கண்டுபிடிச்சோன்னா என்னது, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி கோர்ட்டு விடுவிக்கும். சப்போஸ் கோர்ட் நினச்சா அவங்கள தண்டனை கொடுக்கலாம், அந்த பொய் சாட்சி பொய் தகவல் சொன்னதுக்காக. இதுதான் ஆக்ட் ஆஃப் பெர்ஜூரி.